இல்லாம தளபதி இவங்க 2 பேத்துக்குமே ஒரு டீசென்ட்டான ஃபேன்ஸ் இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலோட தற்குறி ஃபேன்ஸும் இருக்காங்க. அந்த தற்குறி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவர் படம் வரும்போது இவங்க நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றதும், இவர் படம் வரும்போது அவங்க நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றதும் ஒரு சோசியல் மீடியால ஒரு ஃபேன் வாரே நடந்துருக்குன்னு தான் சொல்லணும். பட் என்னதான் இருந்தாலும் அஜித் சாரோட பேஷன் பார்த்தீங்கன்னா கார் ரேசிங் தான். அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல டூரும் போயிட்டு இருக்காரு, கார் ரேசிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம்ல விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி இந்த மூவி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்ட் டைம்ல எங்க போனாலும், படத்துக்கு போனாலும் சரி, கோயில் திருவிழாக்கு போனாலும் சரி, கிரௌட் ஆக்குற எந்த இடத்துக்குமே போனாலும் சரி, கடவுளே அஜித்தேன் மட்டும்தான் எல்லாருமே சொல்றாங்க. விஜய் சார் அவர்களும் பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் போயிட்டாரு, இனி கிளாஷ் வர்றதுக்கு யாருமே இல்லை. அதே மாதிரி இப்ப கோட்ல மங்காத்தா ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு. அதே மாதிரி குட் பேட் அக்லியில பாத்தீங்கன்னா விஜய் சாரோட ஒரு நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா அந்த டைலாக் அஜித் சார் அவர்கள் பேசவிருக்கதா இருக்கு. ஃபேன் மாதிரிலாம் இல்லாம இப்ப தல ரசிகர்கள் எல்லாம் எப்படி மாறி இருக்கான்னு பாத்தீங்கன்னா, தல ரசிகன் தளபதி தொண்டன்னு மாறிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆடியோ லான்ச்ல ரசிகர் மன்றம் இல்ல, ஆனா படம் மட்டும் செம்ம ஹிட் ஆகும். படம் நல்லா பாக்ஸ் ஆபீஸ் அடிக்கும்.